ஸ்டிச்சஸ் ரெகுலேட்டர் இதுக்கு பேர் தான். இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நம்ம தையலை பெருசுப்படுத்தவும் சின்னதாக்குறதுக்கும் பயன்படுது. இதில் வந்து நம்பர் வந்து 0லேருந்து 5 வரையும் இருக்கும். இதில் 0ல் நீங்கள் வச்சுட்டிங்க, அதாவது இந்த நட்டை லைட்டாக லூஸ் பண்ணி ஏற்றுறது இறக்குறது பண்ணுறதுக்கு இது பண்ணும். அப்போ இந்த லூஸ் பண்ணிவிட்டு கீழே இறக்கி 1ல் வச்சிங்கன்னா ரொம்ப பொடி தையல், 0ல் வச்சா தையலே விழுகாது. இப்போ நம்ம நார்மலாக வைக்கிறது 3, 2 அப்படி வச்சுக்கிறோம். பெரிய தையல் வேணுன்னா 5ல் வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் நவத்தும் போது லூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக எந்த நம்பர் வேணுமோ அதில் வச்சுட்டு டைட் பண்ணிடணும். அப்படியே லூஸாக விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி வச்சுட்டு தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஸ்டிச்சஸ் ரெகுலேட்டரு, தையலை சரிப்படுத்துறதுக்குரியது. அது போக மேலே இருக்கக்கூடியது வந்து பாபின் வென்டர்னு சொல்லுவோம். இது வந்து நூல் சுற்றுறதுக்காக, உங்களுக்கு பாபினில் நூல் சுற்றுறதுக்காக. இதை வந்து நீங்கள் இப்படி எடுத்து விட்டிங்கன்னா, இந்த இடத்துல கை வச்சு இப்படி எடுத்து விட்டிங்கன்னா இது தூக்கிடும். இதில் பாபினோட சொருகிட்டு திரும்ப இதை இப்படி அமுக்குனிங்கன்னா இதாகும். இதில் வந்து ரப்பர் புஷ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதில் மாட்டி நூல் சுற்றலாம்.